நமது வகுப்பை ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் குறித்த வகை பரிகார சட்டத்தை நம்ம சங்கத்தின் பொருளாளர் திரு சுரேஷ் ஐசக்பால் அவர்கள் உங்களுடைய விரிவாக விளக்க உள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963. ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் என்னன்றதை பார்க்க போகிறோம். குறித்த வகை நிவாரண சட்டம். ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் வர்றதுக்கு முன்னாடி இதனுடைய ஃபாதர்னு கூட வச்சுக்கலாம். அது வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இஃப் ரெண்டு பேர் எக்ரிமெண்ட் போடுறாங்க, இஃப் எனிபடி பிரீச்சஸ் த எக்ரிமெண்ட் அப்படின்னா we can claim damages. We cannot enforce the agreement. என்ன பண்ண முடியும்னா, எக்ரிமெண்ட் நம்ம ரெண்டு பேரும் போட்டோம், எக்ரிமெண்ட் படி நீ நடக்காதனால எனக்கு இவ்வளோ நஷ்டமாயிருச்சு, அந்த டேமேஜஸை கொடு அப்படின்றது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் உள்ள ப்ரொவிஷன்ஸ். இதில் வந்து நமக்கு இன்னும் ரிலீஃப்ஸ் நிறையா கிடைக்கணும், இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற போது தான் இந்த ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்ன்றது ஒன்று நம்ம எனாக்ட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, in contract வந்து we can claim damages for the non-performance of a contract. After the enactment of specific relief act வந்து, if a person withdraw himself from the obligation of performing his part of contract, the other person can claim a specific relief, can file a suit for a specific performance to perform the part of the argument which he has withdrawn. இவன் வந்து தன்னுடைய அந்த பார்ட் ஆஃப் இந்த ப்ராமிஸை வந்து எந்த ப்ராமிஸை வந்து நிறைவேற்றலையோ அதை நிறைவேற்ற சொல்லி போடக்கூடியதான் இந்த ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட். இதுதான் இந்த ஆக்டினுடைய ஸ்பெஷாலிட்டி. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து டேமேஜஸ் மட்டும்தான் கேட்க முடியும். இதில் வந்து we can claim the relief. இதுதான் இந்த ரெண்டு இதுக்குள்ள வித்தியாசம். மித்தபடி பார்த்தீங்கன்னா இட் ரன் பேரலி வித் சிபிசி. சிபிசியில் என்ன, நம்ம சிபிசியில் நம்ம வந்து ப்ரொசீஜர்ஸில் நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதுதான் இந்த ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டை வச்சு நம்ம சிபிசி மூலமாக தான் நம்ம போடணும். ஃபார் இன்ஜெக்ஷன் கேட்குறோம் அப்படின்னா ஆர்டர் 39 போகணும். 3 டைப்ஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னு தெரியுங்களா? 3 டைப்ஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் என்ன தெரியுமா? பெர்பச்சுவல், மேண்டேட்ரி, டெம்பரரி. டெம்பரரி இன்ஜெக்ஷன்னா என்னென்னு தெரியுங்களா? டெம்பரரி இன்ஜெக்ஷன்னா இன்டரிம் இன்ஜெக்ஷன். இட் மே பி கால்ட் அஸ் இன்டரிம் இன்ஜெக்ஷன். இன்டரிம் இன்ஜெக்ஷன்றது வந்து பெண்டிங் சூட் அப்போ கொடுக்குறது. அது உங்களுக்கு நான் இன்னும் அதை டீப்பாக சொல்லணுமா தெரியுமா? அது ஒரு சூட் ஃபைல் பண்ணுறோம். சூட் ஃபைல் பண்ணும்போது அந்த சூட் வில் பி நம்பர்ட் அஸ் OS, ஒரிஜினல் சூட் நம்பர் ஆகும். அதில் வந்து we will file an interlocutory application to get a interim relief till the pending disposal of the suit. அந்த சூட் டிஸ்போஸ் ஆகிற வரைக்கும் நமக்கு ஒரு ரிலீஃப் வேணும்ல. இப்போ suppose we are filing a suit for permanent injunction to restrain a defendant not to interfere with our peaceful possession. நமக்கு டெம்பரவரியாக வேணும் அப்படின்னும் போது அந்த ஐஏல நம்ம போடுறோம். ஐஏல போட்டு ஒரு ஆட் இன்டரிம் ரிலீஃப் கேட்குறோம். நாட் இன்டர்ஃபியர் டில் தி பெண்டிங் டிஸ்போசல் ஆஃப் தி மெயின் சூட்டுன்னு சொல்லி நம்ம கேட்போம். மெயின் சூட் வரைக்கும் வந்து அந்த இன்டரிம் இன்ஜெக்ஷன் இருக்கும். இன்டரிம் இன்ஜெக்ஷன் வந்து அதாவது கேவியட் போட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேவியட் போட்டுட்டா ஒரு இன்டரிம் இன்ஜெக்ஷன் கொடுத்து ஆட் இன்டரிம் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க, டெம்பரரி இன்ஜெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஆட் இன்டரிம், அதாவது எக்ஸ்பார்ட் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போய் உங்கள் ரிலீஃபை கேட்குறீங்க, சூட்டில் கேட்குறீங்க அப்படின்னா ஒரு ஆட் இன்டரிம் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. அது எதுனா இந்த டெம்பரரி இன்ஜெக்ஷனுக்கு உள்ளே வர்றது ஆட் இன்டரிம் இன்ஜெக்ஷன். ஆட் இன்டரிம் இன்ஜெக்ஷன் வந்து அந்த ஐஏ அவங்க அதர் சைடு அப்பியர் ஆகிறாங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் அது நம்ம எக்ஸ்பார்ட் இன்ஜெக்ஷனாக கொடுப்பாங்க. அது அதர் சைடு அப்பியர் ஆன உடனே ஆஃப்டர் தர் அப்பியரன்ஸ் வந்து தே ஹாவ் டு ஃபைல் த கவுண்டர் அண்ட் ஆஃப்டர் டியூ என்கொயரி ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ண பிறகு டெம்பரரி இன்ஜெக்ஷன் வில் பி கிராண்டட். இதுதான் அந்த டெம்பரரி இன்ஜெக்ஷன். இப்போ உங்களுக்கு தெரியல, ஆட் இன்டரிம் அண்ட் டெம்பரரி. ஆட் இன்டரிம்ன்றது போன உடனே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பார்ட் ரிலீஃப் கிடைக்கும். இந்த மாதிரி உடனே வந்து என்னை வீடை காலி பண்ண வர்றான், என்னை வந்து எவிக்ட் பண்ண வரான், அன்லாஃபுல்லாக எவிக்ட் பண்ண வரான், ஐ ஷுட் பி ப்ரொடெக்டட் பை வே ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா immediately if the municip thinks fit, if the presiding officer thinks fit that we are having prima facie case, balance of convenience is in our favor and all the documents are on our side and we have approached the court with clean hands, then injunction will be granted. இப்போ நீங்கள் வந்து இன்ஜெக்ஷன் கேட்குறீங்க, இந்த என்னை காலி பண்ண வர்றான் அப்படின்னா you should be a lawful tenant, you should be a tenant or you should be in the capacity of some அட்லீஸ்ட் ஒத்திதாராக இருக்கணும் டெனண்ட்டு, அல்லது பெர்மிசிவ் பொசிஷன்.
you should be given some sort of status to be in the property. அந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் என்னவா இருக்கிறீங்க அப்படின்றது தான். If you are a tenant, although I am a tenant, the agreement has been expired. Anyhow, I could not find another house immediately. Meanwhile, the house landlord is trying to evict me unlawfully. I may be protected by way of injunction. அப்படின்னும் போது இமீடியட்டாக வந்து இப்போ வந்து வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ளே நீ வரல, நீ காலி பண்ணேன்னா நான் நைட்டு ஆளை வச்சு உன்னை காலி பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம வந்து அந்த அவர்மெண்ட்ஸில் போடுவோம், கிளைண்ட்டில் சொல்லிடுவோம். ஹீ இஸ் த்ரெட்டனிங் வித் அன்லாஃபுல் அன்சோஷியல் எலிமெண்ட்ஸ்னு சொல்கிறான்னு உடனே அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தே வில் கிவ் அன் இன்டரிம் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. இன்டரிம் இன்ஜெக்ஷன் கொடுத்த பிறகு நோட்டீஸ் வில் பி சென்ட் டு தம். நோட்டீஸுக்கு அப்புறம் அவங்க அப்பீர் ஆகி த்ரூ அட்வொகேட் அவங்க அப்பீர் ஆன பிறகு தே வில் ஃபைல் த கவுண்டர் ஆன் தட் இன்டர்லாக்யூட்டரி அப்ளிகேஷன். அந்த ஐஏல அவங்க தே வில் ஃபைல் அ கவுண்டர் போட்ட பிறகு அதில் ஆர்குமெண்ட் பண்ண பிறகு தான் ஒரு டெம்பரரி இன்ஜெக்ஷன் கிடைக்கும். தட் டெம்பரரி இன்ஜெக்ஷன் வில் பி டில் தி டிஸ்போசல் ஆஃப் தி சூட். டிஸ்போசலுக்கு அப்புறம் temporary injunction will go away. If you are entitled, permanent injunction will be granted in your favor, or you will be client will be dismissed. Client will be dismissed. You have to go out. Perpetual injunction தான் நம்ம permanent injunction சொல்றோம். Perpetual injunction is also called in another way, it is called as permanent injunction. The specific relief actல சில sections பார்ப்போம். Section 10 of specific relief act deals with specific performance in respect of contracts. If you have entered into an agreement, it is a contract. A lawful agreement is also called as a contract. The specific performance of a contract shall be enforced by the court subject to the provisions contained in subsection 2 of section 11, section 14 and section 16. அதாவது specific performance வந்து கோர்ட் மூலமாக நீங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா the provisions mentioned in section 2 of subsection 2 of section 11, 14, 16. Section 11(2) என்ன சொல்லுதுன்னா இதை வச்சு தான் நீங்கள் யூ கேன் கோ ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் அ கான்ட்ராக்ட் பிஃபோர் சிவில் கோர்ட். சரியா? அந்த செக்ஷன் 11(2), 14 and 16 இந்த 3 செக்ஷன் இது பண்ணி தான் நம்ம வந்து we can go for the suit to enforce the contract. செக்ஷன் 11(2) என்ன சொல்லுதுன்னா a contract made by a trustee in excess of his powers or in breach of trust cannot be specifically enforced. ஒரு ட்ரஸ்டி இருக்காரு, அவருக்கு அதிகமான அவருடைய பவர்ஸுக்கு மீறி அவருடைய பவர்ஸுக்கு மீறி வந்து அவர் வந்து ஒரு கான்ட்ராக்டை போட்டார் உங்கள்கிட்ட. இஃப் யூ ஆர் அக்ரீவ்டு யூ கேனாட் கோ டு கோர்ட் பிகாஸ் அதை வந்து நீங்கள் கேனாட் என்ஃபோர்ஸ். ஏன்னா அவருடைய பவருக்கு மீறி போட்டிருக்காரு. அந்த ட்ரஸ்டியோட பவர்ஸுக்கு மீறி போட்டாலும் வி கேனாட் என்ஃபோர்ஸ். அதுதான் செக்ஷன் 11(2) சொல்லுது. இந்த செக்ஷன் 11(2) படி இருந்தால் நீங்கள் வந்து ஒரு எக்ரிமெண்ட் இப்படி போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் போக முடியாது. செக்ஷன் 11(2) இதில் வந்து அந்த ட்ரஸ்டிக்கு வந்து அதிகாரத்துக்கு மீறி போட்டிருக்காருன போது நீங்கள் அந்த சூட்டுக்கு போக முடியாது. அதே மாதிரி செக்ஷன் 14, கான்ட்ராக்ட்ஸ் நாட் ஸ்பெசிஃபிக்கலி என்ஃபோர்ஸபிள் where a party to the contract has obtained substituted performance in contract in accordance with the provisions of section 20. அதாவது where a party to the contract has obtained substituted performance. Substituted performance னா ஒரு பார்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆயிருது, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆயிருது. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அதுக்கு மேலே நீங்கள் வந்து அதை பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அந்த மாதிரி இதில் வந்து யூ cannot go for a suit. Where a party to the contract has obtained substituted performance of contract in accordance with the provisions of section 20. Section 20 என்ன சொல்லுதுன்னா அடுத்து பியில் என்ன சொன்ன, a contract the performance of which involves the performance of a continuous duty which the court cannot supervise. இப்போ நீங்கள் ஒரு சேல் அக்ரிமெண்ட் போடுறீங்க, எனக்கு இந்த வீடு வந்து நான் இத்தனை மாதத்தில் வாங்கிக்கிறேன், டைம் இஸ் எசன்ஸ் ஆஃப் தி கான்ட்ராக்ட், 6 monthsல வாங்கிக்கிறேன்னு சொல்கிறீங்க. அதில் வந்து நீங்கள் வந்து இஃப் எனிபடி பிரீச்சஸ் தி கான்ட்ராக்ட்னா, இஃப் எனி பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அக்கர்ஸ்னா யூ கேன் கோ ஃபார் கோர்ட் ஃபார் சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ். ஆனால் ஏ கான்ட்ராக்ட் த பெர்ஃபார்மன்ஸ் விச் இன்வால்வ்ஸ் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ கண்டினியூஸ் டியூட்டி, அதாவது ஒரு கண்டினியூஸாக ஒரு இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறதுனா ஒரு கான்ட்ராக்ட் போட்டு நீங்கள் வந்து ஒரு மேன் பவர் கான்ட்ராக்ட் போடுறீங்க, போட்டு ஒருத்தரை வேலைக்கு சேர்த்து விட்றீங்க.
அந்த மேன் பவர் கான்ட்ராக்டில் வேலைக்கு சேர்த்து விட்டு அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும்ல, அவ்வளோதானே. வேலைக்கு சேர்த்து விடணுன்றது தான் கான்ட்ராக்ட் முடிஞ்சு போகும். ஆனால் வேலைக்கு சேர்த்துட்டு அவர் டெய்லி வேலைக்கு போகிறாரான்னு பார்த்து அதையும் மெயின்டைன் பண்ணி அவருக்கு சம்பளம் கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க முடியுமா? அதை பார்க்க முடியாது. அந்த மாதிரி கான்ட்ராக்டை வி cannot என்ஃபோர்ஸ். கான்ட்ராக்ட்னா கிளின்சிங்காக இருக்கணும், ஒரு செயல் இருக்கணும். இதை நான் வாங்க போகிறேன், இதை கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். அதை பீரியடுக்குள்ளே முடிச்சிடணும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் செய்ய முடியுமே ஒழிய கண்டினியூஸாக ஒரு கோர்ட் cannot சூப்பர்வைஸ் கண்டினியூஸாக பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் இருந்துச்சுன்னா யூ cannot sue for a contract which is so independent on the personal qualification of the parties that the court cannot enforce specific performance. இப்போ நம்மளுடைய ஸ்பெஷல் நாலேஜ், நம்மளுடைய திறமைக்கு உள்ள விஷயம். இப்போ நம்ம நான் இப்போ பாடுறதை வச்சுக்கிறோமே, இளையராஜா பாடுறாரு, அவரோட கான்ட்ராக்ட் வைக்கிறோம், அவரால் அன்றைக்கி வர முடியல அப்படின்னா அதெல்லாம் நம்ம அவரை கம்பல் பண்ண முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள் இதை தான் சொல்கிறாங்க பர்சனல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் தி பார்ட்டிஸ். அப்போனா யூ cannot sue, you cannot go for a suit for specific performance. அடுத்து நம்ம செக்ஷன் 16 ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட். பர்சனல் பார்ஸ் டு ரிலீஃப். Specific performance of a contract cannot be enforced in favor of a person who has obtained substituted performance of contract under section 20. இந்த 20 உங்களுக்கு என்ன நான் சொல்லிடுறேன். section 20 substituted performance of contract without prejudice to the generality of the provisions contained in the Indian Contract Act 1872 and except as otherwise agreed upon by the parties, where the contract is broken due to non-performance of promise by any party, the party who suffers by such breach shall have the option of substituted performance through a third party or by his own agency and recover the expenses and other costs actually incurred, spent or suffered by him from the party committing such breach. அதாவது ஒரு கான்ட்ராக்ட் போடுறீங்க, அந்த கான்ட்ராக்டை அவர் செய்யாமல் போயிடுறாரு அப்படின்னும் போது நீங்களே ஒரு ஏஜென்சி மூலமாக ஒரு ஏஜென்சி வச்சு போடலாம், அல்லது தேர்ட் பார்ட்டியை வச்சு அந்த கான்ட்ராக்டை நீங்கள் முடிக்கலாம். தேர்ட் பார்ட்டியை வச்சு முடிக்கலாம். முடித்த பிறகு டேமேஜஸாக நீங்கள் அந்த ஏற்கனவே போட்டிருந்த கான்ட்ராக்ட் போட்டிருந்தோம் அவர் மேலே நம்ம கிளைம் பண்ணலாம். இப்போ அடுத்தது பாருங்கள், நோ சப்ஸ்டிடியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் அண்டர் சப்செக்ஷன் ஷால் பி அண்டர்டேக்கன் unless the party who suffers such breach has given a notice in writing of not less than. இந்த தேர்ட் பார்ட்டியை வச்சு நீங்கள் அந்த கான்ட்ராக்டை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், ஆர் இஃப் ஏஜென்சி பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கிவ் அ நோட்டீஸ் இன் ரைட்டிங் விதின் 30 days. 30 டேஸில் நீங்கள் நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த பிரீச் ஆனதுலேருந்து 30 days. அதில் என்னென்னா who suffers such breach has given a notice in writing of not less than 30 days to the party in breach, calling upon him to perform the contract within such a time specified in the notice, and on his refusal or failure to do so he may get the same performed by a third party. அந்த நோட்டீஸ் நீங்கள் அனுப்பி அவர் ரிசீவ் பண்ணிடுவார். ரிசீவ் பண்ணிவிட்டு அவர் அதுக்கப்புறமும் இஃப் யூ நாட் கம் ஃபார்வர்ட் டு பெர்ஃபார்ம் இஸ் பார்ட் ஆஃப் கான்ட்ராக்ட், யூ கேன் என்கேஜ் அ தேர்ட் பார்ட்டி டு பெர்ஃபார்ம் தட் கான்ட்ராக்ட். இதில் அடுத்த சப் கிளாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டேமேஜஸோ எதுவும் தேர்ட் பார்ட்டியை வச்சு இந்த கான்ட்ராக்டை முடிக்கலைன்னா கேட்க முடியாது. கான்ட்ராக்டை தேர்ட் பார்ட்டியோ ஏஜென்சியோ அந்த கான்ட்ராக்டை கம்ப்ளீட் பண்ணிச்சு, இன்ஸ்டெட் ஆஃப் அந்த மெயின் கான்ட்ராக்டோடு நம்ம பண்ணாமல் தேர்ட் பார்ட்டியை வச்சு பண்ணிட்டோம்னா தான் வி ஆர் என்டைட்டில் ஃபார் டேமேஜஸ். நீங்கள் தேர்ட் பார்ட்டியை வச்சு இந்த கான்ட்ராக்டை ஃபுல்ஃபில் பண்ணாமல் வெறும் டேமேஜஸ் மட்டும் கேட்க முடியாது. அதான் அந்த செக்ஷன் 20 உள்ள இன்க்ரீடியன்ஸ். செக்ஷன் 20 அதான் சொல்லுது. செக்ஷன் 20 சப்ஸ்டிடியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். அதை ஞாபகம், சப்ஸ்டிடியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஒரிஜினல் பார்ட்டி டு த கான்ட்ராக்ட், ஏஜென்சி ஆர் தேர்ட் பார்ட்டி டு பெர்ஃபார்ம் தி கான்ட்ராக்ட். செக்ஷன் 21 பவர் டு அவார்ட் காம்பன்சேஷன் இன் certain cases. In a suit for specific performance of a contract, the plaintiff may also claim compensation for its breach in addition to such performance. Section 21 என்ன சொல்லுதுன்னா, இப்போ கோர்ட் மே திங்க் இவருக்கு அந்த ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் மட்டும் கொடுக்கக்கூடாது, காம்பன்சேஷனும் கொடுக்கணும்னு அதை ஃபீல் பண்ணிச்சுன்னா கொடுக்கலாம்.
இந்த ரிலீஃப் மட்டும் கொடுத்தா போதுன்றது அதுதான் நம்ம கேட்போம். ஹி ஹாஸ் டு பெர்ஃபார்ம் இஸ் பார்ட் ஆஃப் கான்ட்ராக்ட்னு நம்ம சொல்லுவோம். இல்லை இவர் அதிகமாகவே இவர் பாதிக்கப்பட்டிருக்காரு இந்த பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னால, ஸோ இவர் காம்பன்சேஷன் கொடுக்கலான்றதை செக்ஷன் 21 சொல்லுது. 21 ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் வந்து அது சொல்லுது. டிட்டர்மைனிங் த அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அமௌண்ட்டை வந்து இந்த காம்பன்சேஷன் இன் அடிஷன் டு தி ரிலீஃப், இன் அடிஷன் டு தி ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் a compensation can be granted under section 21 of specific relief act. அந்த காம்பன்சேஷன் வந்து எவ்வளவு கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம்ன்றதை வந்து இட் வில் பி கவர்ன்ட் அண்டர் செக்ஷன் 73 ஆஃப் தி கான்ட்ராக்ட் ஆக்ட். செக்ஷன் 73 கான்ட்ராக்ட் எடுத்து படிச்சு பாருங்கள். அந்த கான்ட்ராக்ட் ஆக்டில் ஹவு டு அரைவ் அ காம்பன்சேஷன், ஹவு டு கெட் அ காம்பன்சேஷன், ஹவு டு டிசைடுன்றதை அதில் சொல்கிறோம். அதன்படி தான் செக்ஷன் 21 வந்து காம்பன்சேஷன் ஷுட் பி கிவன் பை த கோர்ட். செக்ஷன் 26 ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் அது ஒரு இம்பார்ட்டண்ட்டானது. ஒரு எக்ரிமெண்ட்டை எழுதிட்டீங்க, போத் எழுதிட்டீங்க, சாட்சிலாம் போட்டுட்டாங்க, இட் ஹாஸ் பின் ரெஜிஸ்டர்டு. நம்ம அதை கேன்சல், நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணலாமா? செக்ஷன் 26 ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் வந்து வென் இன்ஸ்ட்ருமெண்ட் மே பி ரெக்டிஃபைட், அதாவது அதில் என்ன அழகாக சொல்கிறாங்கன்னா, இஃப் த கோர்ட் ஃபைண்ட்ஸ் தட் தி இன்ஸ்ட்ருமெண்ட் த்ரூ ஃப்ராட் ஆர் மிஸ்டேக், அதாவது ஏதாவது ஒரு பார்ட்டி ஃப்ராட் பண்ணியிருக்கலாம், 3 மாதம்ன்றது 1 மாதம் ஆக்கியிருக்கலாம், அமௌண்ட்டை குறைச்சிருக்கலாம், பீரியடை குறைச்சிருக்கலாம், ஏதாவது ஒன்று. அந்த மாதிரி ஃப்ராட் ஆர் மிஸ்டேக் எதற்காக அந்த எக்ரிமெண்ட் எழுதப்பட்டதோ, இன்டென்ஷன் எதுக்காக அந்த எக்ரிமெண்ட் எழுதப்பட்டதோ அந்த இதே தெரியாத அளவுக்கு எழுதியிருப்பாங்க, ஒரு மாதிரி புரியாத அளவுக்கு எழுதியிருந்தாங்கன்னா ஆமாம், அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அதாவது which does not express the real intention of the parties, the court may on its discretion அவங்க வந்து நம்ம திருத்தி கொடுக்கலாம். A contract in writing may first be rectified and then if the party claiming rectification has so prayed in his pleading, இதை வந்து என்னென்னா இந்த ரெக்டிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் சூட்டு ஃபைல் பண்ணியிருக்கணும், ஃபைல் பண்ணதில் அதை ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி கான்ட்ராக்டே குழப்பமாக இருக்குது, இதில் ஃப்ராட் இருந்திருக்குன்றதை யூ ஷுட் ஹவ் ப்ளீடட். ப்ளீடிங்னா என்னென்னு தெரியல உங்களுக்கு, பிளைண்ட்டில் நம்ம சொல்கிறது தான் ப்ளீடிங். ப்ளீடிங்ஸ்ன்றது ஒரு சிவில் சைடு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ளீடிங்ஸ் ஆர்டர்ஸிஸ்லாம் ப்ளீடிங்ஸ், ஆமாம், அது ரெண்டுமே ப்ளீடிங்ஸ். அந்த ப்ளீடிங்ஸ் தான் நமக்கு மெயின். அதுதான் முந்தி நாங்கள் ஜூனியராக ஃபஸ்ட்டு நாங்கள் 94-95 வரும்போதெல்லாம் எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு 30 கட்டு 40 கட்டு ஃபார் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்னே டெய்லி வரும். 5-6 வருஷம்லாம் போடாமல் இருப்பேன். ஏன்னா அது ப்ளீடிங்ஸ்னால ரொம்ப அதை கேர்ஃபுல்லாக போடணும்னு சொல்லிட்டு அதை யாரும் கட்டவே எடுக்க மாட்டாங்க, இப்படியே போயிட்டுருக்கோம். இந்த 2002 சிபிசி அமெண்ட் ஆச்சு பார்த்தீங்களா, வெரி வெரி வைட்டல் அமெண்ட்மெண்ட். அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி ஜுடிஷியரி கொஞ்சமாக நிற்கிது. இல்லைன்னா சிவில் கோர்ட்டே இருந்திருக்காது, சிவில் ஜட்ஜுக்கு வேலையே இல்லை. இப்போ என்னென்னா 60 டேஸுக்குள்ளே போட்டுறோம், நம்ம 90 டேஸில் நம்ம போட்டுறோம். 90 டேஸில் போடலை அப்படின்னா ரீசன் ஷுட் பி ரெக்கார்டட். அந்த ஸ்பெசிஃபைடு பீரியடுக்குள்ளே போடலைன்னா நீங்கள் ஏன் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடலன்னு ரீசன் ஷுட் பி ரெக்கார்டட். அதே மாதிரி முந்தி வந்து என்னென்னா பிளைண்ட் போடும்போது நம்ம டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் பண்ணிடுவோம். ஆனால் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரையல் ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா. ட்ரையல்ன்றது இஷ்யூஸ்லாம் ஃப்ரேம் பண்ண பிறகு ஒன் ஆஃப் தி பார்ட்டி, அதாவது பிளைண்டிஃப் ஹேஸ் டு ஃபைல் இஸ் ப்ரூஃப் ஆஃப் இட். அந்த அப்போ தான் வந்து டாக்குமெண்ட்ஸ் போடுவோம். இப்போ அப்படி கிடையாது. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பிளைண்ட் போடும்போதே நம்ம போட்டுறணும், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடும்போது அவங்க டாக்குமெண்ட்ஸை போட்டுறணும். அவங்க அப்படி டாக்குமெண்ட்ஸ் போடலைன்னா they have to file an application why they have not filed the documents at the time of filing of return statement. நான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணும்போது ஏன் இந்த டாக்குமெண்ட்டை போடலை, அண்டர் டியூ டிலிஜென்ஸ் வந்து என்னோட கவனத்துக்கும் மீறி அது இங்கே போயிடுச்சு, என்னால் போட முடியலன்றதை நீங்கள் கோர்ட்டுக்கு நிரூபித்தாதான் அந்த டாக்குமெண்ட்டே அலோவ் பண்ணுவோம். கோர்ட் அலோவ் பண்ணும் டாக்குமெண்ட்டை அவங்க சைடு ஏற்றுக்கிறது. ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணும்போதே நம்ம வந்து இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து 2002 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் அதெல்லாம் வந்துருச்சு. அதனால் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ஸ்பீடை நகல்றோம், கொஞ்சம் வேகமாக இருக்கும், ஜுடிஷியரி கொஞ்சம் வேகமாக இருக்குது. இல்லைன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லேயே 10 வருஷம் போகும். அதுக்கப்புறம் வந்து இஷ்யூஸ்னு ஓடும். இஷ்யூஸ்ன்றது வந்து டிராஃப்ட் இஷ்யூஸ்னோடனே நம்ம அப்புறம் எப்போயாவது எங்கள் சீனியர் அவர் எடுத்து பார்த்துட்டு ஒரு டிராஃப்ட் இஷ்யூஸ் வந்து போட்டு கொடுப்போம். டிராஃப்ட் இஷ்யூஸ் ஃபைல்டு அப்படின்னோடனே அதுக்கப்புறம் ட்ரையல் வரும். ட்ரையல்னு அது ஒரு 3 இயர்ஸ் ஓடும். அதுக்கப்புறம் மேபி இன்க்ளூடட் இந்த லிஸ்ட்டுன்னு சொன்ன பிறகு தான், லிஸ்ட்டில் வந்த பிறகு தான் அந்த ட்ரையல் நடக்கும். இவ்வளோலாம் நடந்துட்டு இருந்துச்சு முந்தி.
இப்போ வந்து இந்த ஆஃப்டர் அமெண்ட்மெண்ட் வந்து இந்த இது எல்லாமே இது வந்து ரெக்டிஃபிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து செக்ஷன் 26மா. அதாவது வித் அடிஷ்னல் எனி அதர் டிஃபென்ஸ் டிஃபெண்டன்ட் இந்த சூட் வித் எனி அதர் டிஃபென்ஸ் வந்து இதையும் கேட்கலாம், ரெக்டிஃபிகேஷனும் கேட்கலாம். தனியாக கேட்க முடியாது. அந்த சூட் ஃபைல் பண்ணும்போது அதோடு சேர்த்து இந்த ரெக்டிஃபிகேஷனும் கேட்கலாம். இதுதான் இந்த ரெக்டிஃபிகேஷன் வந்து கோர்ட்டு கொடுக்காது அன்லஸ் இட் இஸ் கிளைம்டு. கோர்ட்டாக கொடுக்காது. நீங்கள் ப்ளீட் பண்ணணும், நீங்கள் சொன்னால் தான் வந்து கோர்ட் வந்து உங்களுக்கு இந்த ரெக்டிஃபிகேஷனாக அலோவ் பண்ணும். யூ ஷுட் கிளைம் த்ரூ யுவர் பிளைண்ட். அப்போ தான் அது முடியும். செக்ஷன் 24 பார் ஆஃப் சூட் ஃபார் காம்பன்சேஷன் ஃபார் பிரீச் ஆஃப்டர் டிஸ்மிஷல் ஆஃப் சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ். ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் டிஸ்மிஸ் ஆன பிறகு நீங்கள் காம்பன்சேஷன் கேட்க முடியாது. செக்ஷன் 24 வந்து அது சொல்லுங்கள். ரெசிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ்மா செக்ஷன் 27 ரெசிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ். ரெசிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு வாழைத்தோப்புக்காரர்கிட்ட நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்ட் போடுறோம். இந்த மாதத்துக்குள்ளே எனக்கு வந்து வாழைத்தோப்பு கொடுங்கன்றீங்க. பட் அவரால் கொடுக்க முடியல அந்த டேட்டில் அப்படின்னும் போது அது இல்லா நிலையாயிருது. அப்போ யாரும் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இதுதான் அந்த ரெசிஷன். ரெசிஷனோட அர்த்தம் தான். ஒரு கான்ட்ராக்டு ஒரு ஆன் டேட் வந்து எனக்கு வந்து 30ஆம் தேதி, இது February 3ஆம் தேதி எனக்கு வந்து ஒரு குட்ஸு தரேன்னு சொல்லியிருக்காரு. 3ஆம் தேதி தர முடியல அப்படின்னா அது இல்லா நிலை ஆயிடுது இல்லை அந்த கான்ட்ராக்ட் வந்து. அந்த கான்ட்ராக்டை வி கேனாட் என்ஃபோர்ஸ். டேமேஜஸ் வேணால் கேட்கலாம், பட் வி கேனாட் ஃபார் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் நம்ம கேட்க முடியாது. அதுதான் வந்து ரெசிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் சொல்லுது. அதே மாதிரி தேர்ட் பார்ட்டிஸ், இப்போ ஒரு இடத்த வந்து நம்ம ஒரு இடத்துல மேலே ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம். தேர்ட் பார்ட்டி வந்து அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிக்குள்ளே உள்ள டிஸ்பியூட்டில் வந்து தேர்ட் பார்ட்டி அந்த பொசிஷனில் வந்து உட்காந்துட்டான் அப்படின்னா நம்ம கான்ட்ராக்ட் போட்டவரால் நான் அந்த கான்ட்ராக்டை நமக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. குட் ஃபெய்த் அது வந்து அவர் வேணுக்குன்னு பண்ணலை. அது வந்து வேற ஒரு சூட்டில் பிரச்சனையாகி அவர் வந்து இந்த இதில் உட்காந்துடுறாரு. அந்த மாதிரினா அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, வேர் தேர்ட் பார்ட்டிஸ் ஹேவ் டியூரிங் தி சப்சிஸ்டன்ஸ் ஆஃப் தி கான்ட்ராக்ட் அக்வயர்ட் ரைட்ஸ் இன் குட் ஃபெய்த் வித்தவுட் நோட்டீஸ் அண்ட் ஃபார் வேல்யூ. அதாவது வேல்யூக்கோ அது ரைட்டாக வந்து உட்கார்றது, அவங்களுக்கு வேல்யூ இருக்காது. அதாவது வாங்கியிருக்க மாட்டாங்க, வாங்காமல் ஒரு இடத்துல வந்து உட்காந்துருவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த உட்கார்றதுக்குரிய உரிமை இருக்கும். ஒரு கோபார்ட்னராக இருப்பாங்க, அந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி உட்காந்துருந்தால் நம்ம வந்து அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இந்த இதில் வந்து அதான் அது வந்து இல்லா நிலையாயிரும். அந்த இதை வந்து நீங்கள் cannot enforce. அதான் அதே மாதிரி செக்ஷன் 41 ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, வென் இன்ஜெக்ஷன் கேன் ரெஃப்யூஸ்ட். அது எப்படின்னா, எம்எல்ஏவை நிற்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லி இன்ஜெக்ஷன் கேட்க முடியாது. அதெல்லாம் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. இட் இஸ் நாட் அ ஸ்பெசிஃபிக் ரிலீஃப். ஒரு இண்டிவிஜுவலை வந்து அவர் இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு நம்ம கேட்க முடியாது. அதாவது இன்னொருத்தரை வந்து இவர் கிரிமினல் கேஸ் போடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம இன்ஜெக்ஷன் கேட்க முடியாது. ஒரு ப்ராசிக்யூட் பண்ணக்கூடாது, இது ஒருவேளை சிவில் மேட்டர் இருக்குது, கிரிமினல் மேட்டர் ப்ராசிக்யூட் பண்ணக்கூடாதுன்னு யூ கேனாட், அதெல்லாம் வந்து வில் பி ரிஃப்யூஸ்ட். இஃப் யூ ஃபைல் அ சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் ரிலீஃபில் போட்டிங்கன்னா யூ கேனாட் கெட் அன் ஆர்டர் ஆஃப் இன்ஜெக்ஷன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்ஜெக்ஷன் போட முடியாது. அதே மாதிரி பிளைன்டிஃபுக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடும். பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு கேஸ் போட்டால் இன்ஜெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. இந்த செக்ஷன் 41 படி கொடுக்க மாட்டாங்க. செக்ஷன் 36 வந்துமா பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன்ஸை பற்றி பேசுது. பெர்பச்சுவல் இன்ஜெக்ஷன்ஸை பற்றி செக்ஷன் 36 ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் வந்து பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன்ஸை பற்றி பேசுது. when the defendant invades or threatens to invade the plaintiff's right to or enjoyment of property, the court may grant a perpetual injunction in the following cases, namely where the defendant is a trustee of the property for the plaintiff, where there exists no standard of ascertaining the actual damage caused or likely to be caused by the invasion, where the injunction is necessary to prevent a multiplicity of judicial proceedings. இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கலைன்னா மல்டிப்ளிசிட்டி ஆகும். இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கலைன்னா அவங்க வந்து வேறு ஃபோரத்துக்கு போய் வேறு ரிலீஃப் கேட்பாங்க அப்படின்னா ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. இந்த பெர்பச்சுவல் இன்ஜெக்ஷன் வந்து அந்த மாதிரி கொடுக்குறது தான். செக்ஷன் 40 வந்து டேமேஜஸ். இந்த இன்ஜெக்ஷனோட அடிஷ்னலாக டேமேஜஸ் வந்து செக்ஷன் 40 ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் செக்ஷன் 40 வந்து டேமேஜஸ் பிளைன்டிஃப் கிளைம் பண்ணியிருக்கணும். கிளைம் பண்ணியிருந்தால் தான் no relief for damages shall be granted under this section unless the plaintiff has claimed such relief in the plaint. plaintல கேட்டிருந்தால் தான் டேமேஜஸ் கொடுக்கணும் இந்த செக்ஷன் படியும்.
மேக்ஸிமம் அந்த ஸ்பெசிஃபிக் ரிலீஃபில் வந்து இன்ஜெக்ஷன் தான் ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்டே அதுதான். அந்த இதை பார்த்து நீங்கள் இந்த இது என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் இதை கோத்ரூ பண்ணீங்களா? ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் பார்த்தீங்களா? நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2018 ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ மெயினாக ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் 2018 ஒரு அமெண்ட்மெண்ட் எதுக்கு அப்படின்னா, எக்ஸ்பீடிஷியஸ் டிஸ்போசல் ஆஃப் கேசஸை சீக்கிரமாக முடிக்கிறது. இதெல்லாம் இந்த முந்திலாம் டேமேஜஸ் போட்டு ரொம்ப லேட் ஆகுதுன்றனால 2018 ஒரு அமெண்ட்மெண்ட் இந்த ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் ஹாஸ் பீன் மேட் enacted. அது எக்ஸ்பீடிஷியஸ் டிஸ்போசல் ஆஃப் கேசஸ். அதாவது முந்தி வந்து ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் படி கொடுக்கணுன்றது வந்து ஒரு டிஸ்கிரிஷன் ஆஃப் தி ஜட்ஜாக இருந்துச்சு. இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் இட் ஹாஸ் பிகம் மேண்டேட்ரி. நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகும். என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் கான்டக்ட் டிலே வந்ததுனால இந்த அமெண்ட்மெண்ட் படி வந்து நீங்கள் சீக்கிரமாகவே வந்து யூ கேன் கெட் டிஸ்போசல். அதுதான் இதனுடைய மெயின் இது. இதில் மெயினாக வந்து நீங்கள் டிஸ்கிரிஷனரி கிடையாது, மேண்டேட்ரின்றதான் இந்த இதில் நல்ல ஒரு விஷயம். அதில் the actual damages as cost, அப்புறம் when the contract is not enforced specifically, substituted performance, இது எல்லாமே இந்த இதில் தான். அவ்வளோதான். இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, which of the following changes was not incorporated by the 2018 amendment to specific relief act 1963 அப்படின்னு கேட்டுட்டு, courts are debarred from granting injunction, நீங்கள் கேட்டது, in infrastructure projects if such injunction will lead to delay in completion. Time bound disposal of suits for specific performance. Courts have been granted the power to engage experts to assist the court on technical issues. A contract made by a trustee in excess of his powers or in breach of trust cannot be specifically enforced. கொஸ்டின்ஸ்னாலும் ஆன்சர்ஸ்னாலும் பார்த்தீங்களா? இதில் எதுன்னு தெரியுமா? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சேஞ்சஸ் வாஸ் நாட் இன்கார்பரேட்டட் பை தி 2019 கடைசி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ கான்ட்ராக்ட் மேட் பை எ ட்ரஸ்டி இன் எக்ஸஸ் ஆஃப் ஆர் இன் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் கெனாட் பி ஸ்பெசிஃபிக்லி என்ஃபோர்ஸ்டுன்றது தான் கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி எ பர்சன் ஹூ ஹாஸ் பீன் woosted by a trespasser from the possession of immovable property to which he has merely possessory title files a suit for, even he is in unlawful possession, he cannot be evicted by unlawful evict பண்ண முடியாது. Even he is in lawful possession, either he is in lawful or unlawful possession, he should be evicted under due process of law. Specific relief act law தான். டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவில் தான் நீங்கள் வந்து ஒருத்தரை எவிக்ட் பண்ண முடியும். நீ சட்டவிரோதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நேரடியாக போய் வந்து குண்டாஸை வச்சு காலி பண்ண முடியாது. அதுக்கு வந்து ரிகவரி ஆஃப் பொசிஷன் போட்டு தான் காலி பண்ணணும். டெம்பரரி இன்ஜெக்ஷன்ஸ் கிராண்டட் during pendency of the suit at the conclusion of the trial, none of the above is regulated by provisions of the specific relief act. Suit for specific performance is dismissed, then plaintiff can institute new suit for compensation. Suit for specific performance வந்து plaintiff எதிராக dismiss ஆயிடுச்சுன்னா plaintiff can institute a new suit for compensation. Plaintiff cannot file suit for recovery of possession, can file new suit for specific performance. All are correct. இதில் எது எல்லாமே பண்ணலாம். The jurisdiction to decree specific performance is discretionary and the court is not bound to grant such relief merely because it is lawful to do so. This statement is false, true, partly true, none of the above. குறித்த வகை நிவாரணத்திற்காக ஆணையிடுவதற்கான அதிகார வரம்பு விருப்பமானது மற்றும் அவ்வாறு செய்வது சட்டப்பூர்வமாக இருப்பதால் மட்டுமே அத்தகைய நிவாரணம் வழங்க நீதிமன்றம் கட்டுப்படாது. இது உண்மையா பொய்யா? உண்மை. The question of title is irrelevant in a suit under section 6 of the Specific Relief Act. This statement is true. Specific Relief Actல பொசிஷனில் இருப்பாங்க, ஓனராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வந்து தே ஆர் என்டைட்டில் ஃபார் இன்ஜெக்ஷன். அவங்க டெனண்ட்டாக இருக்கலாம் அல்லது பெர்மிசிவ் பொசிஷனில் இருக்கலாம். அவங்க வந்து தே ஆர் என்டைட்டில் ஃபார் இன்ஜெக்ஷன். அதான் சொல்லுவாங்க. த கொஸ்டின் ஆஃப் டைட்டில் இஸ் irrelevant in a suit under section 6 of the Specific Relief Act. Section 6 வந்து suit by persons dispossessed of immovable property. Section 6 வந்து suit by persons dispossessed of immovable property. If anybody has been dispossessed from the immovable property, he can file a suit under section 6 of
Specific Relief Act. Section 5 deals about the recovery of specific immovable property. Yes, person entitled to the possession of specific immovable property may இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷன் 5ல என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். ஏன்னா இது ரெண்டு ஒன்று, சிபிசியும் இந்த ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் ஒன்று தான். சும்மா அந்த சில இது வந்து அந்த குறித்த வகைன்றனால குறிப்பிட்ட ஒரு சில ரிலீஃப்ஸ் வேணுன்றக்காண்டி டு மேக் டு பெர்ஃபார்ம் அ பார்ட் ஆஃப் தி கான்ட்ராக்ட் தான் இதில் ஸ்பெஷலே ஒழிய மித்தது எல்லாமே சிபிசி மாதிரி தான். அதுதான் இந்த செக்ஷன் 5ல் என்ன சொல்கிறேன்னா, ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, recovery of specific immovable property. A person entitled to the possession of specific immovable property may recover it in the manner provided by the Code of Civil Procedure. Civil Procedure Code படியே போய்க்கலாம். இது ஆக்சுவலாக இதில் எல்லா இதில் எந்த செக்ஷனில் நீங்கள் போனாலும் பை சிவில் ப்ரொசீஜர் கோடில் தான் போகணும். இது வந்து ஒன்லி ரிலீஃப் செக்ஷன் தான். இந்த செக்ஷனில் ஐ ஆம் கெட்டிங் ரிலீஃப் by following the procedures of CPC. Again, I wish you all success in the examinations.